ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா மொறுமொருவாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கலகலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை மைதா பிஸ்கட்னு கூட சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய செஞ்சு நம்ம மாதக்கணக்கில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து சாப்பிட்லாம். கெட்டு போகாது, ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த கலக்கலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். நீங்கள் நெய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா நெய்க்கு பதில் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்து செய்கிற போதும் இந்த பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா சேர்க்குற போது இந்த பிஸ்கட் வந்து நம்ம பேக்கரியிலலாம் வாங்குற மாதிரி உள்ள நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா முறுமுறுவாக இருக்கும். அதுக்காக தான் அதிகமாக சேர்த்துடாதீங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். ஒருவேளை உங்களுக்கு சமையல் சோடா வேண்டான்னு நினச்சிங்கனாலும் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ ஒரு விஸ்க்லைனா ஸ்போக் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை வந்து இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா சர்க்கரை நல்லா கரைஞ்சி நெய்யுடைய டார்க் கலர் மாதிரி நல்லா லைட் கலர் வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நான் பேக்கரி டேஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக மைதா மாவு சேர்க்குறேன். மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்து செய்கிற போதும் இந்த பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மைதா மாவு உள்ளே சேர்த்துட்டு இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஸோ ஒரு சில டைமில் நம்ம எடுத்துருக்கிற மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். ரொம்பவே கெட்டியாக இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்பவே இணக்கமாக இருந்தாலும் கொஞ்சமாக மாவு போட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சாச்சு. மாவோடைய பதம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி விரலில் அழுத்தி பார்க்குற போது விரல் வச்சு நல்லா ஸ்மூத்தாக இறங்கணும். அதே மாதிரி கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமலும் இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும், நம்ம உடனே பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம். பிஸ்கட் நல்லா முறுமுறுப்பாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவை 2 பேட்சஸாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் பெரிய உருண்டையாக உருட்டிட்டு இதை நம்ம சப்பாத்தியாக திரட்டிடலாம். பாருங்கள், இது மாதிரி. அடுத்தது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு தூவி விட்டுக்கோங்க. இதை நம்ம உருட்டி வச்சுக்கிற மாவை வச்சுட்டு இது மாதிரி 2 சைடும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ அதை சப்பாத்தி கட்டை வச்சு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி திரட்டிடுங்க. சப்பாத்தி மாதிரி ரொம்பவே மெலிசாக திரட்டிடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவை திரட்டியாச்சு. ரொம்பவே மெலிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ இந்த அன்ஈவனாக இருக்கிற ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த கட் பண்ணின ஓரங்களை திரும்பவும் இதே போல் உருட்டிட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பீஸ் போடும்போது நமக்கு பிஸ்கட் வந்து ஒரே மாதிரி சேஃபில் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு பிஸ்கட் சீக்கிரமாகவும் பொரியும், நல்லா மொறுமொருவாகவும் இருக்கும். இது இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேஃபில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேஃபில் விருப்பமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. டைமண்ட் ஷேஃபில் இல்லைன்னா ரவுண்ட் ஷேஃபில் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா மாவையுமே திரட்டிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுத்தது கடாயில் பிஸ்கட் பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க.
இப்போ என்ன சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பிஸ்கட் உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பபிள்ஸ் வந்து நல்லா பொரியணும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட்டை ஒரு அரிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். ஸோ நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்கிற போது ஒரு சில டைமில் எண்ணெய் வந்து கையில் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் கரண்டியில் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ பிஸ்கட் உள்ளே சேர்த்துட்டு இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு சைட் பொரிஞ்சு ஒரு சைட் பொரியாமலும் இருக்கும். அதனால் அப்பப்போ ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பிஸ்கட் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே ஈட்டிடும். இப்போ அடுத்த பேட்ச் பொரிச்சிடலாம். ஸோ ஒரே டைமில் இந்த பிஸ்கட்டை மொத்தமாக போட்டு பொரிச்சு எடுக்காமல் இது மாதிரி 2-3 பேட்சஸாக போட்டு பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் பிஸ்கட் வந்து ரொம்பவே கார் மாறிடாமல் ஒரே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். அதே மாதிரி இந்த பிஸ்கட் சூடாக இருக்கிற போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக ஆகிடும். அதனால் ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. லைட்டாக பொன்னிறமாக இருக்கிற போதே வெளியில் எடுத்துடுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கலர் வந்து கிறிஸ்பியாக ஆகிடும். பாருங்கள், இப்போ பிஸ்கட் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. லைட்டாக பொன்னிறமாகி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பிஸ்கட்டையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மைதா பிஸ்கட் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமுத்து போகாமல் இருக்கும். மாதக்கணக்கில் கூட வச்சுருந்து சாப்பிடலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.